கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் தாமே தம்முடைய கிருபையினாலே ஒரு புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போகிற கடைசி மணி நேரத்தில் தேவ சமூகத்தில் நம்மை அமர பண்ணி கர்த்தரை துதிக்கவும் அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த வழிகளை திரும்பி பார்த்து பாடலின் வழியாக தேவ நாமத்தை உயர்த்தவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். ஆகையினாலே இந்த ராத்திரி வேளையிலே ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே கால்களை எடுத்து வைக்க ஆயத்தமாக இருக்கிற நாம் அப்படியே நம்மை சற்று சோதித்து பார்த்தவர்களாய் நாம் புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். என்னோடு கூட இந்த நாளில் நேரலைகள் கூட இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இங்க வசனங்களை கேட்கும்படியா வீடுகளை அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாய் கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. தீர்மானங்களோடு ஒரு புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து போக கிருபை பாராட்டுவீராக. இதோ உடைய மெல்லிய சத்தத்தை கேட்க உதவி செய்வீராக. தடைகளை நீக்கி போடுவீராக. தேவனுடைய பிரசன்னத்தை மாத்திரம் நாங்கள் உணரவும் தேவ மகிமையை நாங்கள் காணவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இதோ உடைய பாதத்துல தாழ்த்தி உயர்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நான் தொடர்ந்து தேவ செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். கடந்த நாட்களிலே நாம் தேவ பாதத்திலே காத்திருந்து ஆண்டவரே புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து போகிற பொழுது ஒரு தீர்மானங்களோடு நாம் கடந்து போக வேண்டும். ஆகையாலே பழைய வருஷத்துல நான் என்னென்ன தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் வேதத்திலிருந்து நாம் கற்றுத்தரும்படியாக தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்த பொழுது தேவன் கொடுத்த வார்த்தையானது. ஆகையினாலே இந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மை நடத்தி வந்தார். நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 48ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 16 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் எப்படியாக சொல்கிறது? அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கு நீங்களாக்கி என்னை மீட்டு தூதனுமானவருமான இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்களை வாசிக்கிற பொழுது இந்த வார்த்தைகள் யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது. நமக்கு தெரியும், யோசேப்பு தன் தாய் தகப்பன் சகோதரர்களை இழந்து வேதனையோடு கண்ணீரோடு அவனுடைய வாழ்க்கை மிகவும் அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதர். யோசேப்பினுடைய சரித்திரத்தை நாம் அப்படியே திருப்பி பார்ப்போமானால், யோசேப்பு தன் சகோதரர்களே கனம் பெற்றவனாக இருந்தான். ஆனால் அவனோடு கூட தேவன் இருந்தபடினாலே அவன் பல நெருக்கத்துக்கு அவன் முகம் கொடுத்தான். பல நிந்தைகளுக்குள்ளே அவன் கடந்து போனான். அவனுடைய வாழ்நாளிலே பல வருஷங்களை அடிமைத்தனமாக அவன் வாழ்ந்ததையும் தன்னுடைய சகோதரர்கள் மூலமாக யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டதையும் அவனுடைய வாலிப காலத்திலே அவன் கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாய் நடந்து போனதையும் நாங்கள் வேதத்திலே நாங்கள் அறிகிறோம். வாசிக்கிற பொழுது அவைகள் நமக்கு சான்று கொடுக்கிறது. ஆனால் இந்த வேத வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் ஆரம்பிக்கிறது. பாருங்க, யோசேப்பு சொல்லுகிறான், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆசீர்வதித்த தேவன். எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, இந்த காலை வழியில அதிகாலையில நாம புதிய வருஷத்துக்குள்ள போறதுக்கு காத்து நிற்கிற நானும் நீங்களும் ஒருவேளை நீ எந்த ஆதரவும் இல்லாத ஒரு மனுஷியாய் இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம், அல்லது செய்தி கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீ எந்த ஆதரவும் இல்லாத இந்த வருஷத்துல இறுதி வரைக்கும் நீ வந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஆதரவு நமக்கு இறுதி நம்முடைய ஆதரவுக்குள்ள அவருடைய சட்டை மறைவுக்குள்ள தேவன் நம்மை நடத்தி வந்ததை நாம் அறிவோம். அதனாலே இந்த வருஷத்துல நான் தேவனுடைய ஆதரவு நமக்கு இருந்தது. எல்லா தீங்குக்கும் நீங்களாக்கி நம்மை மீட்ட தேவன். எத்தனை கொள்ளை நோய், மரண, பாதாள கட்டுக்கள் நமக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருந்தார். நாம் பல
பாடல்களை பாடினோம். இதுவரை நடத்தி குறைவிட்டு காத்து மகிழ்வை தந்த தேவன் ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை நமக்கு செய்தார் என்று சொல்லி பாடினோம். நன்றி வழி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார் என்று பாடினோம். இப்படி தேவன் 2021 வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் எல்லாம் அப்படி நாம் திரும்பி பார்ப்போமானால் தேவன் நமக்கு ஆதரவாக இருந்தார், தீங்குகளில் இருந்து நம்மை மீட்டார், எத்தனை ஆபத்துகள் நாசமோசங்கள் பட்டயங்களுக்கு விலக்கி மரண பாதாள கட்டுகளிலே தேவன் நமக்கு ஆதரவாக இருந்தார். அதனாலே இந்த காணிவெளியில இந்த யோசேப்பு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் பிறந்த நாள் கொண்டு இந்த தேவன் எனக்கு ஆதரவாக இருந்தார். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க இந்த 2020 வருஷம் 21 வருஷம் முடிவில் நான் வந்து நிற்கிறேன், இந்த 2021 வருஷம் முழுவதும் தேவன் எனக்கு ஆதரவா இருந்தார் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்லக்கூடும். அதனாலே இந்த வேளையிலே நான் உங்களை பார்த்து கேட்பேன், ஆனால் நம்மை ஆதரிக்கிற ஒரு தேவன், அவர் நம்மை விசாரிக்கிற தெய்வம், அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து குமாரனையே கொடுத்த ஆண்டவர், நம்மை விட்டு விலகாதவர், கைவிடாதவர். வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை திக்கற்றவராக விடேன், உங்களிடத்திலே வருவேன் என்று சொன்ன ஆண்டவர். இந்த 2021 வருஷம் முடிவிலே நாம் வந்திருக்கிறோம். தேவன் நம்மை நடத்தி வந்தார், நம்மை திக்கற்றவர்களாக அவர் விடாதபடிக்கு தேவன் நம்முடைய கரத்தை வைத்து செட்டையின் மறைவுக்குள்ள வைத்து அந்த உன்னத வானுடைய மறைவின் நிழலுக்குள்ள வைத்து எத்தனை உபத்திரவங்கள், வியாகுலங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பலவிதமான நெருக்கத்தின் வழியை நாம் நடந்து வந்தாலும் அந்த தேவன் நமக்கு போதுமானவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு ஆதரவாக இருந்தார் என்று சொல்லி அந்த வேத வார்த்தைகள் சொல்லுகிறது. தொடர்ந்து நாம் அப்போஸ்தலர்கள் நிருபம் 13வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் இப்படியே சொல்கிறது. நாம் அதை வாசிப்போம். 40 வருஷ காலமாய் வனாந்தரத்திலே அவர்களை ஆதரித்த தேவன். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனமாய் இருந்து பார்வோனுடைய சிறையிருப்பிலே இருந்து மோசேயை கொண்டு தேவனை மீட்டு வனாந்தரத்தின் வழியாக அவரை நடத்தி வந்தார். அங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அங்கே மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமுமாய் இருந்து தேவன் அவரை பாதுகாத்தார். பாதுகாத்த தேவன் அங்கே 40 வருஷ காலங்கள் வனாந்தரத்திலே அவர்களை ஆதரித்தார் என்று சொல்லி இந்த வேத வார்த்தைகள் சொல்கிறது. இந்த இடத்துல அமர்ந்திருந்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரனே, இந்த செய்தியை நேரலைகளுக்கூடாக இந்த வசனத்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னாலே சொல்ல முடியுமா, இந்த 21வது வருஷம் முழுவதும் தேவன் என்னை ஆதரவாய் நடத்தி வந்தார் என்று சொல்லி. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷ காலங்கள் தேவன் அவர்களுக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லி வேத வார்த்தை நமக்கு சான்று கொடுக்கிறது. அதனாலே இந்த வார்த்தைகளை தொடர்ந்து நாம் தியானிக்கிற பொழுது லூக்கான நிருபம் 1வது அதிகாரம் 55வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தை இப்படியே சொல்கிறது, நம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்று சொல்கிறது. அதனாலே வனாந்தரத்தில் தேவன் இஸ்ரவேலரை அங்கே ஆதரித்தார். அங்கே தாசனாகிய இஸ்ரவேலை கர்த்தர் அங்கே ஆதரவாக இருந்து அவர்களுக்கு தேவன் கிருபை பாராட்டினதை நாம் இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம். அதனாலே நம்மை விழுங்கும்படிக்கு எத்தனையோ சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் உண்டார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அத்தனை சத்துருக்களுக்கு முன்பதாக நம் தலையை நிமிர பண்ணி, நம்முடைய தேவன் நம் தலையை நிமிர பண்ணி நம்மை உயர்த்தி நம்மை கனப்படுத்தின தேவன் இத்தனை சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த வருடம் முழுவதும் நமக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர். நான் உங்களிடத்திலே பார்த்து கேட்பேன், ஆனால் உங்களோடு கூட கடந்த வருஷங்களிலே உங்களோடு கூட அருகிலே அமர்ந்திருந்து தேவனை ஆராதித்த சகோதரர்கள், சகோதரிகள், தாய்மார் இன்றைக்கு அநேகரை நாம் இழந்து போயிருக்கிறோம். காரணம் என்ன? இந்த சத்துருவாகிய பிசாசானவர் அதை கட்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிற இந்த சத்துருடைய கைக்கு தேவன் நம்மை நீங்களாக்கி இந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்து ஒரு புதிய வருடத்துக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதனாலே நாம் முடியாது என்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை இதுவரை ஆதரித்தது அல்லது நம்மை பாதுகாத்தது நாம் நம்முடைய நீதி நிமித்தமாகவோ அல்லது நம்முடைய பரிசுத்த நிமித்தமாகவோ அல்லது நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நிமித்தம்
நிமித்தமாகவோ அல்ல, நம்மை தேவன் நேசித்தபடினாலே அவர் நம்மை ஆதரித்தார். அந்த வேதம் சொல்கிறது. அதனாலே நம்முடைய கடந்து வந்த வருஷங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடுமாற்றங்களிலே, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழிகளிலே, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இல்லாமை அல்லது அநேக குறைவுகளிலே, நமக்கு முடியாது என்கிற நேரத்திலே எல்லாம் தேவனுடைய கிருபை நம்மை சூழ்ந்திருந்தது. தேவன் நம்மை ஆதரித்து நம்மை நடத்தி வந்தார் என்பதை இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதனாலே இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை பார்ப்போமானால், அவருடைய பிறப்பிலே ஒரு மோதல் காணப்பட்டது. அங்கே யோசேப்புடைய சகோதரர்கள் மத்தியிலே ஒரு பிரதான யுத்தம் ஏற்பட்டது. அவனை திட்டமிட்டு அங்கே கொலை செய்யும்படியாக திட்டமிட்டார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே இருந்த சகோதரர்கள் யாவரும் அவனை அங்கே அடித்து கொலை செய்து சகோதரருடைய கண்களை யோசேப்புக்கு தயவு கிடைத்தது. அங்கே பார்க்கிறோம், அவனை எடுத்து ஒரு அந்நிய தேசத்துக்கு விட்டு அங்கே தன்னுடைய தகப்பனிடத்தில் சொல்கிறார்கள், இப்படியாக அவன் மரித்து போனான் என்று சொல்லி அவனுடைய ஆடையை கொண்டு காண்பிக்கிறார்கள். அதனாலே இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில தன் சகோதரர்களே அவனுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். அந்த நேரத்தில் தேவனாய கர்த்தர் அவனுக்கு ஆதரவாக இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அதனாலே யோசேப்பு ஆதரவற்ற நிலையில ஆதரவாக தேவன் அவனுக்காக இருந்தார். இப்படிப்பட்ட காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கலாம். 2021 வருஷம் அநேக நேரங்களில் விசாரிப்பாரற்று, அநேக நேரங்களில் குறைவு பட்டு, அநேக நேரங்களில் வேதனையும் கவலையும் கண்ணீருமாய் சஞ்சலமுமாய் இந்த 2021 வருஷத்தின் முடிவிலே வந்து அமர்ந்து இருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் இந்த காலையில நம்மை பார்த்து சொல்கிறார், இப்படிப்பட்ட காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழி, மரண பள்ளத்தாக்கின் வழி, இப்படிப்பட்ட வேதனையோடு கூட நாம் இருந்தாலும் தேவன் தம்முடைய கிருபையினால நம்மை ஆதரித்து நம்மை நடத்தி வந்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் இப்படியே சொல்கிறது. நாம் அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது, உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியையும் எகிப்தை விட்டு வந்த முதல் நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வனாந்தரத்தின் படியே இருந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தவர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். இங்கே பார்ப்போமானால், இத்தனை இரக்கங்களை காண்பித்த இந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்த பொழுது தேவன் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் காண்பித்தார் என்று சொல்லி இந்த வேத வார்த்தைகள் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் 2021 வருஷத்துல தேவனிடத்தில் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம், எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், எத்தனை பாதுகாப்பு, எத்தனை சுகம், எத்தனை ஐஸ்வர்யங்கள், ஆசீர்வாதங்கள், தேவன் பாராட்டின கிருபைகள். ஆனால் நானும் நீங்களும் அத்தனை நன்மைகளை பெற்று நாம் தேவனுக்கு முன்பதாக ஒருவேளை முறுமுறுத்துக் கொண்டிருப்போமானால், அல்லது தேவன் செய்த நன்மைகளை மறந்து இன்றைக்கு அநேகர் அப்படி தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்து தேவனை மகிமைப்படுத்த இருதயமற்றவர்களாய் நிற்கிற இந்த காலத்துல ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நானும் நீங்களும் தேவன் நம்மை நடத்தி வந்த வழிகளெல்லாம் மறந்து 2021 வருஷத்துல எத்தனை தடவைகள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தோம், தேவன் செய்த நன்மைகளை மறந்து தேவனை மறுதலித்தோம். ஆகையினாலே இந்த ராத்திரி வேளையில நாம் அப்படியே திரும்பி பார்க்க போறோம். இந்த புதிய வருஷத்துக்குள்ள போகிற பொழுது தேவனுடைய பாதத்துல தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரை பார்த்து நாம் சொல்ல போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், எகிப்தை விட்டு வந்த நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் தேவ கிருபை இருந்தது. அங்கே எகிப்து தேசத்திலே அடிமையா இருந்த ஜனங்கள், அங்கே அவர்களை பார்வோன் அடிமைத்தனமாய் வைத்திருந்தான். அவர்களை மீட்டு வனாந்தரத்தின் வழியாய் நடத்தி வந்து, செங்கடலின் வழியாய் நடத்தி வந்து கானான் தேசத்திலே சுதந்திரத்தை கொள்ளும்படியாக தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலே இருந்து புறப்பட்டு வர பண்ணினார். வருகிற வழிகளிலே எத்தனை பேர் அங்கே முறுமுறுப்பினாலே வனாந்தரத்திலே மறைந்து போனார்கள். ஆண்டவருடைய கிருபை அவரோடு கூட இருந்தது. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை நான் மன்னித்தேன். எகிப்தை விட்டு வந்த நாள் வரைக்கும் அவர்கள் மேல் நான் கிருபை பாராட்டினேன். அதனாலே இந்த வருஷத்துல ஆண்டவரை பார்த்து நாம் சொல்ல முடியுமா, ஆண்டவரே இந்த வருஷத்தின் முடிவு வரைக்கும் நீர் எங்களுக்கு பாராட்டின அந்த கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே, இதோ அந்த கிருபை அப்படியே நான் திரும்பி பார்க்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவரே இந்த வருஷத்துல நீர் செய்த நன்மைகளை பார்க்கிறேன், இரட்டிப்பான நன்மைகளை, இரட்டிப்பான காரியங்களை 2022 வருஷத்திலும் செய்யக்கூடிய தேவன் என்று சொல்லி நான் நீங்கள்
சொல்லக்கூடிய இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, அல்லது 2021 எப்படியோ அதே மாதிரி 2021 காணப்படும்? என் வாழ்க்கையில எப்பவுமே சோகமும் வேதனையும் கண்ணீர் தான், ஒரு நன்மையை நான் காணாதவனாய் இருக்கிறேன் சொல்லுகிறார்கள். ஆண்டவராகிய தேவன் இந்த காலை இந்த ராத்திரி வேளையிலே உங்களை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு காரியம், நான் உங்களை நடத்தி வந்த வழியை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அப்படி நாம் திரும்பிக் கொள்வோம். உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது இந்த வார்த்தைகள் எப்படியா சொல்கிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடம் வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றையும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல இவ்விடம் வரும் வரைக்கும், இந்த ஸ்தானத்துக்கு, இந்த நேரத்துக்கு, கடைசி நிமிஷத்துக்கு வரும் வரைக்கும் நான் உங்களை ஒரு தகப்பனை போல தோளிலே உங்களுக்கு சுமந்து வந்தேனே. நான் உங்களை சுமந்து வந்த வழியை கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க. எத்தனை நன்மைகளை தேவன் நமக்கு செய்தார். எல்லாவற்றிலும் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து வந்ததை நான் உங்களுக்கு அறிந்திருக்கிறோம். அதனாலே இப்படியாய் நம்மை சுமந்து வந்த ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவனாய் விடுகிற தேவன் அல்ல, உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், உங்களை விட்டு விலகாதவர், உங்க மேல் மனதுருக்கம் உள்ள தேவன். இந்த 2021வது வருஷம் எப்படியாய் உங்களை சுமந்து வந்தாரோ, எப்படியாய் தகப்பனை போல தோளிலே ஏந்தினாரோ, 2022 அவர் என்ன செய்ய போறார் என்பதை குறித்து 2022வது வருஷத்தினுடைய புதிய வாக்குத்தத்த செய்தியோடு கூட நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். ஆகையினாலே இந்த 2021வது வருஷம் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து வந்தார், உங்களுக்கு ஆதரவாய் இருந்தார், உங்களை விசாரிக்கிற தெய்வமாய் இருந்தார், உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார். 40 வருஷ காலங்கள் இஸ்ரவேலை தேவன் ஆதரித்தார். நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மை மறந்து போகாதவராய், நம்மை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தெய்வமாய், நம்மை ஆதரிக்கிற, நம்மை விசாரிக்கிற, நமக்கு உதவி செய்கிற, நம்மை தோளிலே தூக்கி சுமக்கிற ஒரு தகப்பனை போல நம்மை நடத்தி செல்கிற ஒரு தெய்வமாக இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். ஆகையினாலே தொடர்ந்து நாம் இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் ஒரு புதிய வருஷத்துக்குள்ள ஒரு உடன்படிக்கை செய்தியோடு கூட, ஒரு வாக்குத்தத்த செய்தியோடு கூட கால்களை எடுத்து வைக்க போகிறோம். கர்த்தர் அந்த வருஷத்தை நமக்கு ஆசீர்வாதமாக தர ஆயத்தமா இருக்கிறார். தொடர்ந்து நாம் வாசிப்போம். ஏசாயாவின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை. அந்த வார்த்தைகள் இப்படியே சொல்கிறது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் தான் 2021வது வருஷம் முழுவதும் உங்களை தாங்கினார், உங்களை சுமந்தார், உங்களை தப்புவித்தார், உங்களை ஏந்தினார், உங்களை சுமப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிறார். 2021வது வருஷம் மாத்திரமல்ல, நரை வயது வரை நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆகையினாலே எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிற நானும் நீங்களும் தேவன் நம்மை நடத்தி வந்த வழியை அப்படியே நாம் திரும்பி பார்ப்போமானால் எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்தார். 2021வது வருஷம் அநேகர் சொல்லலாம், ஐயோ என் வாழ்க்கையில வேதனையும் போராட்டமும் கண்ணீரும் நெருக்கமும் உலகம் அனைத்தும் பஞ்சமும் உலகம் அனைத்தும் இங்கே கொள்ளைகளாலே பாதிக்கப்பட்டு எல்லாரும் அங்கே நெகட்டிவான வார்த்தைகளை, அங்கே எதிர்மறையான வார்த்தைகளை பேசிக்கொண்டு அங்கே அமர்ந்திருக்கிற பொழுது நான் நீங்களும் பேச வேண்டிய வார்த்தைகள் என்ன? தேவன் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுவார், தேவன் நம்மோடு கூட இருப்பார், அவர் நம்மை நடத்துவார், நமக்கு ஆதரவாய் இருப்பார், அவர் நம்மை ஏந்துவார், தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார், அவர் நம்மை கண்மணி போல காத்துக் கொள்வார். வேதத்திலே நாம் வாசிக்கப்பட்ட வார்த்தைகளின்படி அவர் நம்மே ஆதரவாய் இருப்பார் என்று சொல்கிற வார்த்தைகளை நாம் அறிக்கை செய்து கொண்டு ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆகையினாலே புதிய வருஷத்துல தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் செய்தியோடு கூட, வாக்குத்தத்த செய்தியோடு கூட நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்க. இந்த 2021வது வருஷம் எப்படி உங்கள் மேல் ஆதரவாய் இருந்த ஆண்டவர், எப்படி உங்களை தகப்பனை போல தோளிலே சுமந்து வந்தாரோ, 2022வது வருஷமும் வாக்கு பண்ணுகிறார், நரை வயது வரை நான் உங்களை சுமப்பேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், சுகப்படுத்துவேன் என்று சொல்லி. அதனாலே தைரியமாய் தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருப்போம். 2022வது வருஷம் வாக்குத்தத்த செய்தி நமக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். தேவன் நம்மோடு கூட இருப்பார். இதோடு கூட தொடர்ந்து இந்த நேரலைகளில் இருக்கிற
உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவித்து பாதுகாத்து சுகப்படுத்தி சகல வியாதிக்கு விலக்கி உங்களோடு கூட இருந்த தேவனுக்கு நன்றியுள்ள உள்ளத்தோடு நன்றி செலுத்துவதோடு கூட நாங்கள் 2022 கடந்து செல்ல போறோம். இது ஒரு சில வினாடிகள் மாத்திரம் உண்டு. நாம் ஆயத்தப்படுவோம். என்னோடு கூட சேர்ந்து ஆயத்தப்படுங்க. வீடுகளிலே தேவ பாதத்திலே ஒரு சீர்தூக்கி பாருங்க. தேவன் நடக்கிற வழிகளை அப்படியே திரும்பி பாருங்க. ஆயத்தத்தோடு கூட மனம் திரும்புவதோடு கூட தீர்மானத்தோடு கூட 2022 வருஷத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோமா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த 2021 வருடம் முழுவதும் என் தேவனாய கர்த்தர் எங்களை சுமந்தீங்கப்பா, தாங்கினீங்க ஆண்டவரே, ஏந்தினீங்க ஆண்டவரே, தப்புவித்தீங்க சுவாமி. இதோ நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் தேவனாய கர்த்தராகிய நீர் எங்களுக்கு ஆதரவாக இருந்தீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்படி யோசேப்பு சொன்னாரோ, நான் என் தேவனாய கர்த்தர் தேவன் நான் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் என்னை ஆசீர்வதித்தார் சொன்னாரோ, நானும் நீங்களும் இந்த காலையில ஆண்டவரை பார்த்து சொல்ல தைரியமுள்ளவராய் செயல்படுவோம். தேவனாய கர்த்தர் இந்நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை நடத்தினார், தாங்கினார், ஏந்தினார், சுமந்து நம்மை தப்புவித்தார். அப்படியே அவருக்கு ஸ்தோத்திரத்தோடு கூட கரங்களை உயர்த்தி நன்றி தகப்பனே, நீ நடத்தி வந்த வழிகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு கூட புதிய வருஷத்துக்குள்ளே கால்களை எடுத்து வைப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.